டுடே சலங்கொலி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய சேனலில் கொடுக்குற ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ககனும் பூமியும் எந்த வேலையும் கிடைக்கலன்றதுக்காண்டி நம்ம ககன் வந்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. நான் நார்மல் பர்சனாக மாறியே எனக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு கார் வந்து பஞ்சர் ஆகி நிற்கிறாங்க. எதிர்த்தாப்புல எந்த ஒரு கடையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ககன் அதை பார்த்துட்டு சரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கரெக்டாக காசு சம்பாதிக்கலாம் ங்கிறதுக்காண்டி அங்கே போயிட்டு அந்த வண்டியை சரி பண்ணி கொடுக்குறாரு. சரி பண்ணி கொடுத்ததுக்கு அந்த வண்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க, காசு எதுவுமே தராமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ககனே வாய் விட்டு கேட்டுட்டாரு காசுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ககனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கண்டிப்பாக நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்ம கண்டிப்பாக நம்ம அம்மாவோட உயிரை காப்பாற்றிடலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு. அப்போ வந்து ஒரு பாட்டிம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் தர்மம் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வயசானவங்க. அதை நம்ம பூமியாவும் ககனும் பார்க்குறாங்க. ககனால அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம கையிலேயே சம்பாரிச்சு 100 ரூபாய் தானே இருக்குது, ஆனால் இந்த 100 ரூபாய் அம்மாக்காக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவங்க சின்ன வயசில் கஷ்டப்பட்டது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அந்த 100 ரூபாவை அவங்க அந்த அம்மாக்கிட்டே போயிட்டு கொடுத்துட்றாங்க. அந்த அம்மாவும் சந்தோஷமாக வாங்கிட்டு நீ நல்லா இருப்பான்றாங்க. எனக்கு வேணாம் பாட்டி, எங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க, எங்கள் அம்மா இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் அம்மாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம அந்த பாட்டியும் சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் அம்மா உயிருக்கு எதுவும் ஆகாதுப்பா, நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ககன் வந்து போயிட்டே இருக்கும்போது சின்ன தள்ளுவண்டி கடையில் வேலை கேட்டு பார்க்குறாரு. இங்கே எந்த வேலையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இல்லைங்க, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன், நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், நீங்களாக பார்த்து எதனா கொடுத்தா கூட எனக்கு போதும் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, எனக்கு அப்படின்னா இந்த எச்சில் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் கழுவி தெரியா, பாத்திரத்தில் கழுவணும், இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும், சேரெல்லாம் எடுத்து வைக்கணும்னால முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து எல்லா வேலையும் எடுத்து செஞ்சு முடிச்சிடுறாரு. அவங்களும் கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ககன் போகிற இடத்துல எல்லாம் அங்கங்கே என்னென்ன சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே செஞ்சு ஓரளவுக்கு காசு வந்து நம்ம ககன் வந்து சேர்த்து வச்சுட்டாரு. அகோரிகள் சொன்ன காசை. சரி நம்ம இப்போ போயிட்டு நம்ம அம்மாக்காக பூஜை பண்ணலான்றதுக்காண்டி நம்ம பூமியும் ககனும் கோயில்கிட்டே போயிட்டாங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன பையன் வந்து அந்த ககன் கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த சின்ன பையனை துரத்திக்கிட்டே நம்ம ககனும் நீ போயிட்டு எல்லா வேலையும் பாரு பூமி, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் காசோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து ஓடிடுறாரு. நம்ம பூமி இந்த பக்கம் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நில்லுடா நில்லுடா, அது எங்கள் அம்மாக்காகடா, எங்கள் அம்மாவோட உயிருக்குடா, உயிருக்காக தான்டா இந்த காசு, நான் உனக்கு எவ்வளோ வேணால் தரேன்டா, நில்லுடா நில்லுடான்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறாரு. அந்த பையனும் நிற்கிற மாதிரியே இல்லை, வேகமாக ஓடிட்டே இருக்கான். ஒரு வழியாக அந்த பையனை பிடிச்சி சாஃப்டாக கேட்டு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு என்னோடய அம்மாவோட உயிர்டா, எனக்கு காசை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உனக்கு என்னுடைய காசு எல்லாமே தரேன், நீ எங்கள் வீட்டுக்கு வா, நான் அட்ரஸ் கொடுக்குறேன்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் கேட்குறதாவே இல்லை. சரிதான் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அது நம்ம ககனுக்கு கோபம் வந்துருச்சு. இது அவங்க அம்மாவோட காசாச்சு, ஏன்னா அவங்க அம்மாவோட உயிரே அந்த காசில் தான் இருக்குன்றதுக்காண்டி அந்த பையனை பிடிச்சி பலார்னு ஒரு அறை விடுறாரு. விட்ட அறையில் அந்த பையன் கீழே விழுந்துடுறான். காசும் செதஞ்சு போய் எல்லா இடத்துலையும் பறந்து போச்சு. ஒவ்வொரு காசையாக அவர் வந்து தேடி தேடி பொறுக்கி எடுத்து கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு 10 ரூபாய் மட்டும் இல்லை. அந்த 10 ரூபாய்க்காண்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துடுறாரு சோகமாக. எனக்கு இந்த 10 ரூபாய் இல்லாமல் நான் எப்படி எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல சரி நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம போயிட்டு இந்த 10 ரூபா சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வேலை கேட்டு பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு. கிடைக்கலன்னொடனே ஒரு இடத்துல உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாரு. நான் இனிமேட்டு என்ன பண்ணுவேன் கடவுளே, எங்கள் அம்மாவை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், ஒன்றுமே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. அங்கே ஒரு பெரியவர் வந்து இந்தாப்பா ஏன் அழுகிற, இந்த 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ககனும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த காசை வாங்குறதுக்கு சந்தோஷமாக கை நீட்டிட்டாரு. வாங்கிட்டாரு. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் யோசிக்கிறாரு. அகுரைகளுக்கு சொன்னதுன்னா நம்ம வந்து தர்மமாக கேட்காம உழைச்சி சம்பாதிச்ச காசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகம் வந்து சார் எனக்கு இந்த காசு நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த காசுக்காக வேலை வேணும்,
நான் வேலை செஞ்சு தான் இந்த காசை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்போ வா என் கூட அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு இங்கேயே எதனா ஒரு வேலை சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ககன். அப்படியா, நான் என்னப்பா வேலை தருவேன், எதனா ஒரு வேலை கொடுங்க, நான் என்ன வேலைனாலும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லுவார். சரிப்பா அப்போ நீ என்னோடய ஷூவை தொடச்சி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ககனும் எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்றதுக்காண்டி அவங்க அம்மாக்காண்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. நம்ம பூமி ஒரு பக்கம் இன்னும் மாமா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டுருக்காங்க. தேடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம அவங்க மாமா வந்து இந்த மாதிரி கால் துடைக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்ட வந்ததுக்கப்புறமா பூமி அம்மாக்காக எல்லா காசும் கிடைச்சிது, ஆனால் அந்த 10 ரூபா மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மாமா அப்படின்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா டைம் ஆகுது நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேகமாக கோயிலுக்கு போயிட்டு தண்ணிலாம் ககன் வந்து ஊற்றிக்கிட்டு அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா பரிகாரத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ககன் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோமே இந்த பக்கம் நம்ம சாரதாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த குண்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ககன் வந்து சிவபெருமான் கிட்ட, சிவபெருமானே நான் என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன், எங்கள் அம்மாவோட உயிரை நீ தான் எனக்கு காப்பாற்றி தரணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லா பரிகாரத்தையும் முடிச்சுட்டு ககன் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா குண்டெல்லாம் எடுத்துட்டோம், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, மயக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ககன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பூமி வந்து உள்ளே போயிட்டு நம்ம அத்தையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே போய் உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. அப்படி படுத்திருக்கும் போது கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிச்சிடுது. அசைஞ்சதுக்கப்புறம் பூமி வந்து மாமா மாமா மாமாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு பார்க்குறாங்க. நம்ம சாரதா வந்து கையை பிடிச்சி இல்லை பூமி வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்றாங்க. ஏன் சொல்லுங்கள், மாமாவை நான் கூப்பிட்றேன். இல்லை பூமி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த அபூர்வாவும் ரத்னாவும் கூட்டு தான் அவங்க வந்து அந்த ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த ஆதாரத்தில் உங்கள் அம்மாவை கொலை பண்ணது நம்ம அபூர்வா தாங்கிறது அதில் தெளிவாக இருக்குமா, நான் அதை பார்த்துட்டேங்கிறதுக்காண்டி தாம்மா என்னை கொலை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கொலை பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கா, அந்த அபூர்வாவை சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டீங்களே அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்களோட நிலைமை என்னுடைய அம்மா எல்லாரையும் அவளால் தான் இந்த நிலைமையில நம்ம இருக்கோம், அவளை நான் உயிரோடய விட மாட்டேன், இதை மட்டும் மாமாட்ட மட்டும் ஆனால் இதை நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏமா ககன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சாரதாம்மா கேட்குறாங்க. இல்லைங்க நம்ம மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கோபத்தில் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க, ஆனால் அந்த மாதிரி சண்டை போட்டால் நம்ம 2 குடும்பத்தையும் பிரிஞ்சது இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும், யாரையும் உயிரோட பார்க்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி சொல்லிடுறாங்க. நம்ம அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மாவும் சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம பூமியும் சாரதாவும் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ககன் வந்து கேட்குற மாதிரி கதை திறந்துடுறாங்க. ஐயோ கேட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் நம்ம ககன் எதையுமே கேட்கல. நம்ம அம்மா கிட்ட வந்து பக்கத்தில் உட்காந்து அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தேம்பி அழுகுறாங்க. உங்களோட நிலைமைக்கு யாருமா காரணம் சொல்லுங்கம்மா, அவங்கள உயிரோட விட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எதுக்குமா அவளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, முக்கியமான விஷயம் சொன்னீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாரதா கிட்ட தான் சத்தி வாங்கிட்டாங்களே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து அதுக்கெலாம் நான் எதுக்கு கால் பண்ணலை, நான் இந்த மாதிரி உங்களுடைய நல்லதுக்கு தான் கால் பண்ணுறேங்கிற முகூர்த்த குறிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட் நைட்டுக்காண்டி தான் அப்படின்னாங்க. ஆனால் அது வந்து நம்ம ககன் வந்து சுத்தமாக நம்பவே இல்லைங்க. என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்ருக்காங்க. டாக்டரும் நம்ம பூர்ணி இவங்க எல்லாருமே பூர்ணி சொல்கிறாங்க, அம்மா உனக்காக அண்ணா வந்து பட்னி இருந்தாங்க, நானும் பட்னி இருந்தேன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம ககன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது நம்ம பூமி சொல்கிறாங்க, எவ்வளோ வேலை பார்த்தாங்க, அந்த ஷூ துடைச்சி எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சாரதாமா வந்து இதெல்லாம் நினச்சி எனக்காகவா ககன், எதுக்காகப்பா எனக்காக இதெல்லாம் செஞ்சேன், அம்மா நான் உங்களுக்காக தாம்மா இந்த உயிரே இருக்குது, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாரு. நாளைக்கான எபிசோடில் நம்ம மீதி கதையை பார்க்கலாம், அதாவது பார்ட் 2ல் பார்க்கலாங்க. பார்ட் 2ல் என்ன நடந்தது, நம்ம பூமியும் போயிட்டு அந்த அபூர்வாவை கொண்டாங்களா இல்லையா, அந்த கேமரா யார்கிட்ட இருக்குது இல்லைங்கிறது கிடைச்சதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். நம்ம பூமி சொல்கிறதும் நம்ம ககன் வந்து ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம நாளைய பார்ட் 2ல் பார்க்கலாம். மறக்காமல் பார்ட் 2வை பாருங்கள், அப்போ தான் கண்டினியூஷன் புரியும் உங்களுக்கு. நம்ம பூமியும் ககனும் ஒன்று சேரணும், ஹாப்பியாக லைஃப் மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.